நம்முடைய மரியாதைக்குரிய பாஜகவின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பெயரை குறிப்பிட்டு அவர் பள்ளி நடத்துகிறார், இவர் பள்ளி நடத்துகிறார், அல்லது திமுகவின் தலைவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள், இந்த நாட்டில் இப்போது இருக்கிற பிரச்சனை யார் பள்ளி நடத்துகிறார்கள் என்பதா, அல்லது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய சர்வ சிக்ஷா அபியான் என்கிற திட்டத்தினால் கொடுக்க வேண்டிய சமகிரக சிக்ஷா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட வேண்டிய நிதியை தருவதா என்பதுதான் இங்கே பிரச்சனை. அல்லது யார் பள்ளி நடத்துகிறார்கள் என்பது இங்கே பிரச்சனை அல்ல. நமக்கு உள்ள கேள்வி, கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் மத்திய அரசு ஒன்றிய அரசு தர மறுக்கிறது? இன்றைக்கு மாநிலத்தில் கட்சி நடத்தி கொண்டு ஒரு கவுன்சிலர் ஆவதற்கு கூட வக்கற்ற அண்ணாமலை ஏன் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவரால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. என்னுடைய கையில் இருக்கிற ஆவணம், இந்த ஆவணம் தான் சமகிரக சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய ஆவணம். இந்த ஆவணத்தில் 19/1/2024 மத்திய அரசினுடைய செயலர் பிஸ்வாஸ் ஷா என்பவர் கையெழுத்திடுகிறார். அந்த அடிப்படையில் இந்த 61 பக்க MOUல 9வது பக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு இந்த திட்டத்திற்கு செய்ய வேண்டியவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சாங்ஷன் ஃபார் தமிழ்நாடுங்கிற அந்த காலம்ல மாநிலத்திற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி என்ன, அந்த நிதியை ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் அவர்களுக்கு கைக்கூலியாக இருந்த அதிமுகவிற்கு கொடுத்து வந்தவர்கள் நாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த திட்டத்திற்கான நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்துகிறார்கள். இந்த ஆண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய குவார்டர்லி என்று சொல்லக்கூடிய காலாண்டு நிதியான 2145 கோடி ரூபாயை கேட்டால் மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார், நீங்கள் மும்மொழி கொள்கையையும் புதிய பாடத்திட்டத்தையும், அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 ஏத்துக்கிட்டாதான் நாங்கள் நிதி தருவோம்னு சொல்றார். அப்படிப்பட்ட எந்த கண்டிஷனும் இந்த 61 பக்க ஆவணத்தில் இல்லை. நாம் கையெழுத்திட்டு இருக்கிற மாநில அரசின் சார்பாக கையெழுத்திடப்பட்டிருக்கிற எந்த ஆவணத்திலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால்தான், PMC ஸ்கூலை செயல்படுத்தினால்தான், அல்லது புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த நிதி என்பது கிடையாது. இது ஏறக்குறைய நம்முடைய பழங்காலம் தொட்டு இடைநிற்றலுக்கான சாதாரண சாமானிய மக்கள் குழந்தை தொழிலாளராக இருந்து அதன் மூலம் பள்ளியில் இடைநிற்றல் வருகிற போது அந்த மாணவர்களை கண்டெடுத்து அவர்களுடைய கல்வி வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மகத்தான திட்டம். இது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வந்தது. அதனை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வலியுறுத்தினார். அதைத்தான் அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படை திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் மத்திய அரசாங்கம் 60% மாநில அரசாங்கம் 40% நிதி கொடுக்கப்படுகிறது. இப்போது எங்களுடைய கேள்வி, நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி வைத்தார். தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஏன் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கப்படவில்லை? பீகாருக்கு, ஆந்திராவிற்கு, தெலுங்கானாவிற்கு, ஒரிசாவிற்கு போன்ற இடங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிற நிதியை ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை? அதை போலவே 2 நாட்களுக்கு முன்னால் தேசிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசினுடைய நிதியை எங்களுக்கு தரவில்லை என்று ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒன்றிய அரசை கேட்கிறார். நாங்கள் கேட்பது ஒன்றுதான், தமிழ்நாட்டு மக்களை பாஜகவிற்கு பிடிக்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களை பாஜகவை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் ஒன்றியத்தில் இருக்கிற அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்த நிதியையும் மடைமாற்றம் செய்து கபலீகரம் செய்து எங்கள் மக்களின் உணர்வுகளை மட்டுமல்ல எங்கள் பள்ளி பிள்ளைகளினுடைய கல்வியில் பாஜக அரசு கை வைக்கிறது. அந்த பாஜக அரசினுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறார். அதை கடந்து எதுவும் அறியாத தற்குறியாகிய ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் இங்கே இருக்கிறார். நேற்றைக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீர்கள். தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடம் இல்லை என்று சொல்லி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒரு பள்ளியின் என்று சொல்லக்கூடிய அந்த பிரவுசரை காட்டி இதில் ஆங்கிலம் தான் கட்டாய மொழி என்று காட்டினார். நான் பத்திரிகையாளர்கள் வாயிலாக
தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்றைக்கும் இந்தி திணிப்பிற்கு எதிரி. I am repeating my word. We are against Hindi imposition தானே தவிர இந்திக்கு எதிரி அல்ல. ஆனால் ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கம் என்பது ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துத்துவா என்கிற அடிப்படையில் ஹிந்தியை முதலில் திணித்து சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிற அயோக்கியத்தனத்தையும், எழுத்து வடிவம் கூட இல்லாத ஒரு மொழிக்கு கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கி எங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை புறக்கணிக்கிற செயலை ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது. இதையெல்லாம் கணித்துதான் எனக்கு பின்னால் இருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருக்கிறாரே, அவருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சட்டம் 2006ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் என்பது அரசு பள்ளிகள் மட்டுமல்ல, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய பாடம். இதுல எம்பி நடத்துற ஸ்கூலு, விஜய் நடத்துற ஸ்கூலு, ஏன் அண்ணாமலை ஒய்ஃப் நடத்துற ஸ்கூலு, இதெல்லாம் கிடையாது. யார் இங்கே பள்ளி நடத்தினாலும் தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போட்ட சட்டத்தை உங்களுக்கு காட்டுகிறேன், தமிழ் பாடம் கட்டாயம். இந்த அடிப்படை அறிவு கூட 2006ல சட்டம் போட்டோம் சார், இன்னைக்கு 2025. இந்த அடிப்படை தரவு கூட தெரியாம தற்குறித்தனமா உட்கார்ந்துகிட்டு ஆங்கில பாடம் கட்டாயம், தமிழ் பாடம் கட்டாயம் இல்லைன்னு கேள்வி கேட்கிறார். நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இந்த சட்டத்தை எதிர்த்தது முதல்ல யார் தெரியுமா? ஒன்றிய அரசு கல்வி நிறுவனங்கள். அதாவது பாஜக இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் தான் இதை எதிர்த்தாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில இருந்து கேஸ் போட்ட ஸ்கூல் எதுன்னு கூகுள்ல போய் அண்ணாமலை பார்க்க சொல்லுங்க. அப்படி பார்த்தா ஒரு வித்யாசிரமம் தெரியும். அந்த வித்யாசிரமம் யார் பின்னணியில இயங்குறதுங்கிறது தெரியும். உச்சநீதிமன்றம் சொன்னது, தமிழ்நாட்டில் 2006 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அப்ப அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் எல்லா பள்ளிகளிலும் இன் ஆல் கரிக்குலம், ஐசிஎஸ்இ, சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லோருக்கும் தமிழ் கட்டாயம் சார். இந்த குறைந்தபட்ச அறிவாவது அந்த தற்குறி தலைவர் அண்ணாமலைக்கு இருக்கிறதா என்பது என்னுடைய கேள்வி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.